வணக்க நண்பர்களே, நம்ம அந்த பதிவில் பேய் பில்லி சூனியம் விளைகிற பஞ்சபூத மந்திரம் இதுதான் இன்றைய தலைப்போ. ஏற்கனவே தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் பஞ்சபூத மகா மந்திரம்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் நசி மசி மந்திரத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அதோடைய தொடர்ச்சி தான் இதுவும் ஒரு பஞ்சபூத மந்திரங்கள் தான். பஞ்சாட்சாரம் இந்த எழுத்துக்கள் இது எங்கேருந்து உருவாகுதுன்னா பஞ்சபூதத்துலேருந்து உருவாகுது. இந்த பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களை சித்தர்கள் நம்மளுக்கு வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு எழுத்துக்கு அந்த ஒரு வேகம் இருக்குது. இப்போ இன்றைக்கி சிவாய நமச்சிவாய் அப்படின்னலாம் சொல்கிறோம்ல. இப்போ அது வார்த்தைக்கு வேணால் எளிமையாக இருக்கலாமே தவிர, ஆனால் அந்தளவுக்கு அதில் ஒரு வீரியத்தன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த பஞ்சபூத ஆற்றலுங்கிறது முழுக்க இந்த 5 பூதங்களுடைய அமைப்பும் இந்த நமசிவாயங்கிற ஒரு வார்த்தையிலே இருக்குது. இதை சொன்னாலே நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய சகல பிணிகளும் பீடைகளும் நம்மளுடைய தீவினைகள் சகலமும் மாறும், தெய்வ அனுகூலமும் கூடும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மசி நசி நசி மசி இந்த மந்திரத்தோட பலன் தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கெட்ட சக்திகள் பேய் பிசாசு பில்லி சூனிய ஏவல் செய்வன கட்டுக்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரி, தீயதை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது தான் இந்த மந்திரம். அதாவது அக்னியை பிரயோகிக்கும். அக்னியால் அந்த ஒரு கெடுதலான ஒரு ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூதங்கள் 3 பூதங்கள்: நீர், நிலம், நெருப்பு. இப்போ இந்த பூதத்தை வச்சு தான் நம்ம ஒரு கெடுதலான ஆற்றல்களை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, 1,00,000 உருக்கள் கொடுத்தா தான் இந்த மந்திரமாகப்பட்டது சித்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா 1,00,000 உரு கொடுத்தா அந்த மந்திரமாகப்பட்டது அனுகூலமாகிடும். ஏன் ஒரு 108 1008 சொன்னால் அது நம்மளுக்கு பலன் கிடைக்காதானா? நிச்சயம் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த சொன்னதுக்கான ஒரு பலனை நம்மளுக்கு நிச்சயமாக தருமே தவிர பலன் இல்லாமல் போகாது. 108 சொல்லும்போது அதுக்கான பலன்கள் கிடைக்கும். 1008 சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிகுதியாக கிடைக்கும். இப்போ 1,00,000 கணக்கில் நம்ம இந்த மந்திரத்தெல்லாம் உரு போடுறோம் அப்படின்னா அந்த மந்திரமாகப்பட்டது நம்மளுக்கு அனுகூலமாகிடும். எல்லா நாளுமே நம்ம அதை பிரயோகிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குறைவான மந்திர உருக்கள் கொடுக்கறது என்னாகுன்னா, அந்த நேர தேவைகளை மட்டும் நம்ம சரி செஞ்சுக்கிறது மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லா நாளுக்கும் நம்மளுக்கு அது ஒரு பலன்களை தராது. இப்போ 1,00,000 கணக்கில் எல்லாம் உரு போட்டு அனுகூலம் ஆகிடுச்சி, சித்தி ஆகிடுச்சி அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு 108 சொல்லிவிட்டு பிரயோகிக்கலாம். அது அந்தளவுக்கு ஒரு வீரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஓம்காரங்கிறது நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஓம் போட்டு கூட இந்த மந்திரத்தை தொடங்கலாம். இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது. இந்த முன்னாடி ஓம், பின்னாடி நமக ஸ்வாகா இதெல்லாம் நம்ம போடணும்னாலும் அவசியம் கிடையாது. இயல்பாகவே இந்த மந்திரம் சொன்னாலே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் சிவபெருமானை நினச்சிக்கிட்டு பஞ்சபூதங்களை நல்லா தியானித்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நற்பலன்கள் நடக்கும். பூஜைகளுக்குன்னா நம்ம ஒன்றும் தனியாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பழையம் போடுறது, சுவாமிக்கு விளக்கு போடுறது, ஜபமணி மாலைகளை வச்சுக்கிட்டு ஒரு எண்ணிக்கைகள் கொடுக்கணும் அப்படின்னலாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயல்பாகவே இந்த மந்திரத்தை சொல்லி பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தியானத்தில் உட்காந்து தியானமாக கூட மந்திரிக்கலாம், நடந்த நிலையில் சொல்லலாம், படுத்திருக்க நிலையில் சொல்லலாம். இப்படி எல்லா வகையிலையுமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படி ராமநாமத்தை எப்படி நம்ம ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் சொல்லிக்கிட்டு வர்றோமோ அதுபோல் தான் இந்த மந்திரங்களும். எந்த அளவுக்கு அதை நம்ம விரும்பி பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நற்பலன்களை செய்யும். எண்ணிக்கை கணக்கில் எல்லாம் செஞ்சு நம்ம அதை கடைப்பிடிக்கணும்லாம் வேண்டியதில்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்தி நற்பலன்களை பெறலாம். இப்போ இந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியாற்றலுக்கு மட்டும் கிடையாது, உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கூட சரி செய்யும். உடலால் பாதிக்கப்பட்டிருக்க பிணிகள் கூட நம்மளுக்கு சரியாகும். ஏன்னா பஞ்சபூதங்களும் தான் இந்த உடம்பில் அடங்கியிருக்கு. அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வெளியில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத ஆற்றல்களும் தான் நம்ம நம்மளோட உடம்பில் இருக்குது. இந்த மந்திரங்கள் எல்லா மந்திரத்தையும் விட இந்த பஞ்சபூத மந்திரங்கிறது விரைவிலே நம்மளுக்கு பலன்களை தரும். ஏன்னா தேகத்திலே அந்த அமைப்பு இருக்கிறதுனால சொல்ல அந்த வார்த்தைகளை சொல்ல நம்மளுக்கு பலன் மிகுதியாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம எல்லா வகையிலையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீரில் உருவேற்றி ஒரு இடத்துல பாதித்த இடத்துல தெளிக்கலாம், ஒரு திருநீரில் மந்திரிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பூசி விடலாம், ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி கழுத்தில் போட்டு விடலாம், அல்லது ஒரு செப்பு தகடில் இந்த கொடுக்கக்கூடிய மந்திரத்தை எழுதி அதை அப்படியே ஒரு தாயத்தாக கழுத்தில் போட்டுக்கலாம்.
பிரம்புல உருவேற்றிக்கலாம், எலுமிச்சம்பழம், குங்குமம், இப்படி எல்லா வகையிலையும் நம்ம இதை வந்து பிரயோகிக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் கிடையாது. உடலும் மனதும் சுத்தமாக இருந்தால் போதும் இந்த மந்திரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை வந்து பஞ்சபூத மந்திரங்கிறதுனால வேறு எந்த ஒரு கடைபிடிப்பும் நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நிச்சயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மந்திரங்கள்லேயே ஒரு முதன்மையான ஒரு மந்திரமாக சொல்லக்கூடியது இந்த பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத மந்திரம். ஏன்னா இதுக்கு மிஞ்சின ஒரு மந்திரம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகுதியான ஒரு வேகத்தை தரக்கூடியது. இந்த பஞ்ச அச்சரங்களை வச்சு பல வேலைகளை செய்யலாம். நான் ஏற்கனவே முதல் பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த 5 எழுத்துக்களை வச்சு ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம செய்யலாம். அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கெட்ட சக்திகள், பேய், பிசாசு, பில்லி, சூனிய, ஏவல் எல்லாத்தையும் வந்து விரட்டக்கூடிய தன்மை படைத்தது. இந்த மந்திரத்தை வந்து நம்ம மசி நசி நசி மசி, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல வேண்டியது. மசி நசி நசி மசி தொடர்ச்சியாக சொல்ல சொல்ல அந்த மந்திரமாகப்பட்டது ஒரு கவசம் போல் நம்மளை காத்து நிற்கும். எந்த ஒரு தீய சக்திகள்லேருந்தும் நம்மளை வந்து விடுவிச்சு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.